அன்பு தமிழ் மக்களே வணக்கம். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. சூடு பட்டதும் சண்டித்தனம் பண்ணாம வண்டி அது ஒழுங்கா இழுக்கும். ஆனா பைத்தியம் பிடிச்ச காலை அடங்கி நடக்கும், நமக்கு பயனுள்ளதா இருக்கும் என்று எதிர்பார்ப்பதே ஒரு பைத்தியக்காரத்தனம் தானே. 47 வருடங்களாக டெத் டு அமெரிக்கா என்று தாரக மந்திரம் ஓதிக்கொண்டு இருந்தவன் இப்போது திருந்தி விட்டான் என்று நம்பினது அமெரிக்காவின் தப்பு தானே. அவன் அணுகுண்டு தயாரிப்பது இஸ்ரேல் மேலே போடுவதற்கு மட்டுமல்ல, அமெரிக்காவையும் தாக்கி அழிப்பதற்குத்தான். அமெரிக்கா அதற்கு முந்திக் கொள்ளுவது அமெரிக்காவுக்கு நல்லது, நமக்கும் நல்லது. கோமினியை அடக்கம் பண்ணின இடத்தில் நடந்த இரங்கல் கூட்டத்தில் ஒரு தீவிரவாதி ட்ரம்பையோ நேத்தன்யாகுவையோ கொல்லும் நபருக்கு 100 கிலோ தங்கம் வழங்கப்படும் என்று கூறியிருக்கிறான். எந்த தைரியத்தில் அவன் கூறினான்? லெபனானில் ஹசன் நசருல்லாவின் பேங்க் அல் குவாட் அல் ஹசன் அசோசியேஷன் பேங்க் அதன் கட்டடத்தின் அண்டர் கிரவுண்டில் அறையில் பதுக்கி வைத்திருக்கும் பல்லாயிரக்கணக்கான கிலோ தங்க கட்டிகளில் இருந்து ஒரு 100 கிலோவை அவர்கள் தாராளமாக எடுத்து கொடுக்க முடியும். கண்டிப்பாக கொடுத்து விடுவார்கள். அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். அதற்கு பிரீத்தி மிக்சி கேரண்டி கொடுக்கும். இஸ்ரேலிய குண்டு வீச்சில் உருகி ஓடிய பிறகு இருக்கும் தங்கத்தின் மிச்சம் மீதி இன்னும் பத்திரமாகத்தானே அங்கே இருக்கிறது. இஸ்லாமிய இமாமை கொண்ட ட்ரம்பை ஏன் நாம் கொல்லக்கூடாது, நேத்தன்யாகுவையும் ஏன் கொன்று புதைக்கக்கூடாது என்று இஸ்லாமிய மத நல்லிணக்க சங்க நிர்வாகிகள் அங்கு உணர்ச்சி பூர்வமாக அந்த மேடையில் கூறியது அங்கு கூடியிருந்த மக்களை புல்லரிக்க வைத்தது. அதுதான் அந்த கூட்டத்தின் ஹைலைட்டே. டெத் டு அமெரிக்கா என்ற கோஷம் அங்கு கேட்டது. டெத் டு இஸ்ரேல் என்ற கோஷமும் அதனுடன் சேர்ந்தது. கில்லிங் ட்ரம்ப் இஸ் அவர் டியூட்டி. அதை செய்வீர்களா என்று கூட்டத்தை பார்த்து கேட்டதுதான் லோலைட். ஏன் மக்களை பார்த்து கேட்டு அவர்களை உசுப்பேத்தி விடுகிறீர்கள்? உங்களால் முடியவில்லை என்பதால் அந்த வேலையை மக்களிடம் விட்டு விடுகிறீர்களா? ஆத்திரம் மூத்திரம் எல்லாம் உங்களுக்கு தானே வருகிறது, பொதுமக்களுக்கு இன்னும் வரலையே. நீங்களே 47 வருடமாக செயல்படுத்த முடியாததை ஏன் மக்கள் தலையில் கட்டுகிறீர்கள்? மக்களை ஏன் தூண்டி விடுகிறீர்கள்? உங்களால் அது முடியவில்லை என்பதை ஒத்துக்கொள்கிறீர்களா? அந்த தோல்வியை ஒத்துக்கொள்கிறீர்களா? கோமனியின் சபதத்தை நிறைவேற்ற முடியவில்லை என்ற தோல்வியை ஒத்துக்கொள்கிறீர்களா? கோமினி சொல்லியே கேட்காதவர்கள் நீங்க சொல்லியா கேட்க போறானுங்க? அமெரிக்காவும் இஸ்ரேலும் டெத் டு ஈரான் என்று அவர்கள் வாயினால் சொல்லவே மாட்டார்கள், அதை செஞ்சு தான் காட்டுவாங்க. 4 ஸ்பூன் க்ரூட் ஆயில் 4 எலுமிச்சம் பழத்தை பிழிந்து அந்த சாரோடு சேர்த்து தலையில் தேய்த்து குத்தாலம் அருவியில போய் குளித்தா உங்க பித்தம் கண்டிப்பா தெளியும் என்று ஒரு வைத்தியர் என்கிட்ட சொன்னார். ஊளாம்பாறையோ கீழ்ப்பாக்கமோ இதில் எது உங்களுக்கு சௌரியம் என்று சொன்னால் அதற்கு ஃப்ரீயாக அங்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க நாங்கள் ஏற்பாடு பண்ணுகிறோம். ஈரான் பாகிஸ்தானுக்கு ஒன்றுக்கு விட்ட சகோதரர்கள் சிலர் இந்தியாவில் இருந்து கொண்டு ஈரானுக்காக குரல் கொடுத்து துடித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களின் தாய் நாட்டுக்கு ஒன்றுன்னா அவங்க துடிச்சு போயிடுறதுல அதிசயம் ஒன்றும் இல்லை. உலகத் தலைவர்கள் குறிப்பிட்டு சொல்லும்படி யாரும் கோமினியின் இறுதிச் சடங்குக்கு வரவில்லை. ஏன் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட தலைவர்கள் தான் அங்கு வந்திருந்தார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? நரிக்கும் நாய்க்கும் எவ்வளவு மரியாதை கிடைக்கும் என்பது அவர்களுக்கு இந்நேரம் புரிந்திருக்கும், உங்களுக்கும் புரிந்திருக்கும். பெருந்தலைவர்கள் வராதது ஒரு பெரும் குறையாக பார்க்கப்படுகிறது. இந்த பயந்தாங்குழித்தனமான வாழ்க்கை முஜிதபாவுக்கு அமைந்து விட்டதை எண்ணி அங்கு வந்திருந்த பெண்கள் கண்ணீர் விட்டு அழுதனர். அயத்துல்லா கோமனியை நினைத்துத்தான் பெண்கள் அழுகிறார்கள் என்று அங்குள்ள மதவாதிகள் மனதுக்குள் நினைத்து மகிழ்ந்து கொண்டார்கள். நேருவை போல் பெண்களின் காவலன் கோமனிதான் என்பது இந்த உலகத்துக்கே தெரியும். இந்த உலகம் அறிந்த உண்மையாச்சே, அது வருத்தம் இருக்காதா பின்ன? கோமனியின் இறுதிச் சடங்குக்கு வரும் மக்களின் கோமனி ரசிகர் மன்றம் பரிசு பொருட்களை அறிவித்தது. அதற்காகவே பல பெண்கள் கிளிசரின் பாட்டிலோடு அங்கு வந்திருந்தார்கள். தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களில் செத்த வீட்டில் ஒப்பாரி வைத்து பாடுவதற்கு ஆட்கள் வாடகைக்கு கிடைக்கும். அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் வசதியெல்லாம் ஈரானில் இல்லாததால் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கிஃப்ட் பேக் அங்கு கொடுக்கப்பட்டது.
அத்துடன் 200 ரியால் பணமும் கொடுக்கப்பட்டது. ஏராளமான பேர் கலந்து கொண்டார்கள். நம்ம ஊரா இருந்திருந்தா 200 பஸ்களில் ஆட்களை கூட்டிக் கொண்டு வந்து மரண மாஸ் கூட்டத்தை காட்டி இருப்பார்கள். இந்த ஈரான் இன்னும் தமிழ்நாடு அளவுக்கு முன்னேறவில்லையே. முதல் மாநிலமாக இது இன்னும் மாறவில்லையே. அதைத்தான் இது காட்டுகிறது. கூட்டங்களுக்கு இப்படித்தான் கூட்டம் அங்கு வரவழைப்பாகலாம். பொதுக்கூட்டம் போடுவது எப்படி என்று கழக பாசறையில் வந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் பலர் சேர்ந்து டிப்ளமோ வாங்கி இருக்கிறார்களாம். இனிமேல் கவலையே இல்லை அவர்களுக்கு. கூட்டத்தில் முகமது காலிபாப் குலுங்கி குலுங்கி அழுதபோது பக்கத்தில் நின்று கொண்டிருந்த அப்பாஸ் அராக்கிக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவில்லை. அட என்னமா நடிக்கிறான்ப்பா இவன் என்பது போல அவர் அவனை உற்று பார்த்தாராம். அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா என்ற கவுண்டமணியின் பொன்மொழியை கூறி அப்பாஸ் அராக்கியை சுற்றி இருந்தவர்கள் சமாதானப்படுத்தினார்களாம். இப்படி ஒரு சாவு ஏற்படும் என்பதை முன்பே தெரிந்து வைத்திருந்த ஈரானிய பெண்கள் எப்பவும் கருப்பு அங்கியே அணிந்து கொண்டு ரோட்டில் தெரிந்து கொண்டிருந்தார்கள். அதற்குத்தான் 1979 கருப்பு அங்கி பெண்களுக்கு கட்டாயம் என்ற சட்டத்தை ரொஹலா கோமனி கொண்டு வந்தார். எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி அவர்! அங்கு அடிக்கிற வெயிலுக்கு கருப்பு அங்கிக்குள்ள சும்மா குழு குழுன்னு இருக்கும்ல, ஆண் மங்கிகளுக்கு அங்கி அவசியமில்லை என்ற சட்டத்தையும் கொண்டு வந்தார் அவர். மக்களை ஏமாற்றும் மதகுருமார்கள் நீளமான அங்கியே உடுத்த வேண்டும் என்ற சட்ட திருத்தங்களையும் உருவாக்கி அவர்களை ஒரு போலி சாமியாராக வலம் வர வைத்தார். பெண்களை அடிமைகளாகவும் ஆண்களை அடிமடியில் கை வைப்பவர்களாகவும் கை வைக்கும் உரிமை உள்ளவர்களாகவும் அவர்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டது. பெண்களை அனுமதியின்றி எங்கும் அவர்கள் எடுத்துச் செல்லலாம் என்ற எழுதப்படாத சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமிய மைனர் குஞ்சுகளுக்கு வயிற்றிலே பால் வார்த்தார். இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச நபர்களை வைத்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு இவற்றில் வந்து பேச வைத்து ரீல்ஸ்களை வெளியிட்டார் கோமினி. ஒரு ரீல்ஸுக்கு 200 ரியால் வழங்கப்பட்டது. இப்படி இஸ்லாத்தை வளர்க்க கோமினி படாத பாடுபட்டார், அரும்பாடுபட்டார். கோமதி லேசப்பட்டவரா என்ன? ஈரானின் ஒவ்வொரு தாக்குதலுக்கும் 20 மடங்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று ட்ரம்ப் இப்போது சில சலுகைகளை ஈரானுக்கு அறிவித்துள்ளார். அப்புறம் என்ன? எந்தவித நிபந்தனையும் இன்றி சந்தோஷமா செத்து செத்து பூமியின் பாரத்தை குறைக்கலாமே என்று அவர்கள் எண்ணுகிறார்கள் போலும். ஈரானுடன் போட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் ரத்து என்று கூறியவுடன் ஈரான் பஹ்ரைன், குவைத் போன்ற நாடுகளை தாக்கி அங்குள்ள இஸ்லாமியர்களை கொன்று குவிக்கலாம் என்று எண்ணியது. அதற்காக ஏவுகணைகளை விட்டது. அவர்கள் விட்ட ஏவுகணைகள் அங்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலம் இடைமறித்து அழிக்கப்பட்டது. பஹ்ரைன், குவைத் போன்ற அரபு நாடுகளில் உள்ள மக்கள் இனி நிரந்தரமாக பங்கர் குழிகளில் தான் குடியிருக்க வேண்டும் போல தெரிகிறது. அங்கு இந்தியாவில் இருந்து போன சீமாட்டிகளும் வேலைக்காக போனவர்கள் எல்லாரும் வீடு திரும்பி விட்டார்கள். அக்கௌண்டன்ட் விசால அங்கே போய் ஆடு மாடு ஒட்டகம் மேய்த்து கொண்டிருந்தவர்களும் தாய்நாட்டுக்கு திரும்பி வந்து விட்டார்கள். இங்கு வந்த பிறகு டிவி செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குவைத் சிட்டி, மனாமா நகரங்களை டிவியில் காட்டும் போது அதோ அந்த பில்டிங் பக்கத்தில் தான் நான் கமந்தடிச்சு படுத்து கிடந்து உயிர் பிழைத்தேன் என்று தனது சாகசங்களை நண்பர்களுக்கு விளக்கி சொல்லி கொண்டிருந்தார்கள். இனி அங்கே வேலைக்கு நீ போவ? முஜ்தபா போர் வேண்டாம் என்று கூறினாலும் ஐஆர்ஜிசி அதை கேட்பதில்லை. ஏனென்றால் ஆட்சியை கையில் வைத்திருப்பதே ஐஆர்ஜிசி தானே. பெருசு கொடுக்கிற மாத்திரையை முழுங்கிக்கிட்டு பேசாமல் படுக்கையில் படுத்து கிடக்கணும், தெரிஞ்சுதா என்று ஐஆர்ஜிசி மிரட்டுவதால் செய்வதறியாது கையை கூட அவரால் பிசைய முடியவில்லை. ஏன்னா கையில் அடிபட்டு பெரிய கட்டு போட்டிருக்காரு. குவைத், பஹ்ரைன் தாக்கப்பட்டதை அறிந்ததும் சவுதி, யுஏஇ, கத்தார் போன்ற பிரதேசங்களில் வாழும் மக்கள் அடுத்த தாக்குதல் நமக்குத்தான், அடுத்த தாக்குதலுக்கு உள்ளாவது நாம தான் என்று சாமான் செட்டுகளை தூக்கி கொண்டு பங்கர்களை நோக்கி ஓட ஆரம்பித்து விட்டார்கள். மத்திய கிழக்கு நாட்டு வானத்தில் வான வேடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஈரான் கோயில்களில் கொடி ஏறிவிட்டது. இது திருவிழா தொடங்கிவிட்டது என்பதையே காட்டுகிறது. தீமிதி விழா, கரகாட்டம், சிலம்பாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம், பொம்மலாட்டம் எல்லாத்தையும் காண அங்குள்ள மக்கள் ஆவலாக இருக்கிறார்கள். போர் திருவிழாவை தொடங்கி வைத்தது ஈரான் தான். சிவனேன்னு போய்கிட்டு இருந்த 3 அமெரிக்க வணிக கப்பல்களை ஏவுகணைகளால் தாக்கி சொக்கப்பனையை அங்கு ஏற்றி இனிதே இந்த திருவிழா தொடங்கி வைக்கப்பட்டது. பதிலடியாக ஈரானில் 80 இடங்களில் பட்டாசு வெடித்தது. இப்போது ஈரான் ஒரு வெடிவச்சாங்கோயில் மாதிரி ஆகிவிட்டது. தொடர்ந்து வெடிச்சத்தம் அளவுக்கு மீறி அங்கு வெடித்து கொண்டு
பட்டாசுகள் வெடித்து கொண்டிருக்கின்றன. ஈரான் ஒரு வெடிவச்சான் கோயிலாக கம்ப்ளீட்டாக இப்போது மாறிவிட்டது. தொடர்ந்து வெடிச்சத்தம், படக்கு சத்தம் எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. பலருக்கும் காது செவிடாகிறது. இதனால் மாப்பு மாப்பு வச்சுட்டாயா ஆப்பு. மீதியை மீண்டும் வந்து சொல்லுவேன். ஜெய் ஹிந்த்.